வணக்கம் பட்டூஸ். நம்ம உயிர்மை எழுத்துகள் படிச்சுட்டு இருக்கோம் இல்லையா? தமிழ் வகுப்புல இன்னைக்கு என்ன உயிர்மை எழுத்து பார்க்க போறோம் அப்படின்னு பார்க்கலாமா? சரி, இது வரைக்கும் என்னென்ன உயிர்மை எழுத்துகள் படிச்சீங்க? இக்கு பிளஸ் ஆ வரிசையில இக்கு பிளஸ் இங்கு பிளஸ் படிச்சோம் இல்லையா? க ஞ ச படிச்சோம். அடுத்தது என்ன படிச்சோம்? ஆவணா வரிசை. இக்கு பிளஸ் கா இங்கு பிளஸ் ஞா அது படிச்சோம் இல்லையா? சரி, இன்னைக்கு அதுக்கப்புறம் என்ன வரும்? கரெக்ட், ஈ வரும் இல்லையா? சரி, இன்னைக்கு அந்த ஈ வரிசையில மெய் எழுத்துக்களை சேர்த்து எப்படி உயிர்மை எழுத்துகள் உருவாகுது அப்படின்றத பார்க்க போறோம். இப்ப இக்கு கூட ஈ சேரும் பொழுது என்ன உயிர்மை எழுத்து உருவாகுதுன்றத ஆன்ட்டி உச்சரிச்சு காமிக்கிறேன். நீங்க நல்லா கவனமா கேட்டு நீங்களும் கூடவே சொல்ல ட்ரை பண்ணுங்க. சரிங்களா? இக்கு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு கி. கி. சரிங்களா? KI கி. அடுத்தது இங்கு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு இங்கி. இங்கி. சரிங்களா? அந்த ஐ அந்த சவுண்ட் மைல்டா வரணும் இங்க. சரிங்களா? INGI அப்படி வரணும். இங்கி இங்கி இங்கி. சரிங்களா? இங்கு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு இங்கி. அடுத்தது இச்சு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு சி. சரிங்களா? இச்சு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு சி. அடுத்தது இஞ்சு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. நீ நீ நீ. அடுத்து இட்டு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு டி. டி. அடுத்து இன்னு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நீ. நீ நீ நீ. அடுத்து இத்து பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு தி. தி தி. அடுத்து இந்து பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு நி. நி நி. அடுத்து இப்பு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு டி. டி டி. அடுத்தது இம்மு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு மீ. மீ மீ. இ பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு இ. இ இ. அடுத்து இரு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ரி. ரி ரி. இல்லு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு லி. லி லி லி. அடுத்து இவு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு வி. வி வி. இழு பிளஸ் இ இஸ் ஈக்குவல் டு ழி. ஐ சவுண்ட் மைல்டா வரணும். ழி 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 ழி. அடுத்து எள்ளு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு லி. நாக்கம் அடிச்சு சொல்லணும். லி 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 லி. அடுத்து இற்று பிளஸ் இஸ் ஈக்குவல் டு ரி. ரி டபுள் ஆர் சொல்லணும். சரிங்களா? ரி ஐ டபுள் ஆர் ஐ அப்படி சொல்லணும். ரி 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 ரி. அடுத்து இன்னு பிளஸ் இஸ் ஈக்குவல் டு நி. நி. சரிங்களா? இப்ப ஒரு தடவை ஃபுல்லா படிச்சு காமிக்கிறேன் ஆண்டி. கி நீ எப்படி படிக்கணும்? கி. இது எப்படி படிக்கணும்? இன்னி. சரிங்களா? INGI இங்கி சி. இது GI நீ. நீ ஈன்னு படிக்க கூடாது. நீ. சரிங்களா? இது இங்கி INGI இங்கி டி. இது நீ. டி நீ டி நீ டி நீ ஈ ரி டி டி ழி ழி ரி நீ. சரிங்களா? இது கொஞ்சம் ரொம்ப ஷார்ட்டா தான் அதை முடிக்கணும். இந்த கி நீ சி அப்படின்றத ஷார்ட்டா முடிக்கணும். ஏன்னா இதுக்கு அடுத்தது ஈயனா வரிசை வரும்பொழுது லாங்கா எழுத சொல்லணும். சரிங்களா? இது ஷார்ட்டா தான் முடிக்கணும். கி நீ சி நீ டி நீ த்ரி தி நீ தி நீ ஈ ரி லி வி ழி ழி ரி நீ. சரிங்களா? ஈ சவுண்ட்ல தான் முடிக்கணும் நீங்க. ஈயனா சவுண்ட் ஈ அந்த மாதிரி இழுக்க கூடாது. சரிங்களா? இது ஈ மட்டும்தான். இந்த ஈ சவுண்ட்லயே முடிச்சுக்கணும். சரி, இப்ப இது எப்படி இது எழுதுறது அப்படின்னா ரொம்ப ஈஸி இது.
காங்காட்சா ஆல்ரெடி உங்களுக்கு எழுத தெரியும் இல்லையா? அந்த காங்காட்சா மேல ஒரு சின்ன கொக்கிய வந்து மாட்டி விட்டுறணும், அவ்வளவுதான். அதாவது ஹூக். அது எப்படி போடுறது அப்படின்னா, இப்படி ஒரு வளைவு, அவ்வளவுதான். சரிங்களா? இப்படி ஒரு வளைவு போட்டீங்கன்னா இந்த எழுத்து மேல ஒரு வளைவு போட்டுறணும், கொக்கி மாதிரி ஒரு ஹூக். இப்படி போட்டீங்கன்னா அதுதான் என்னது, கிங்கிச்சி, அந்த எழுத்தோட ஃபார்மேட். சரிங்களா? காங்காட்சா மேல ஒரு கொக்கி போடணும், அவ்வளவுதான். ரொம்ப ஈஸி இந்த எழுத்து எழுதுறது. சரிங்களா? அதனால ரொம்ப அழகா நீங்க எழுதி அனுப்பலாம். இதுல ஒண்ணும் உங்களுக்கு கஷ்டம் இருக்காதுன்னு ஆண்டி நினைக்கிறேன். சரி, அடுத்தது வந்து இன்னைக்கு என்ன பண்ணணும் அப்படின்னா, அந்த இக்கு பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு கி, அதுல இருந்து என்ன பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு நீ, அது வரைக்கும் 3 டைம்ஸ் என்ன பண்ணணும், நீங்க பார்த்து சொல்லி ரெக்கார்ட் பண்ணி அனுப்பணும். அதே மாதிரி இந்த இக்கு பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு கீல இருந்து இன்னு பிளஸ் சி இஸ் ஈக்குவல் டு நீ வரைக்கும் 3 தடவை பார்த்து எழுதி அனுப்பணும். சரிங்களா? அதெல்லாம் எழுதி போட்டோ எடுத்து அனுப்பணும். இதுதான் எனக்கான அசைன்மெண்ட். தேங்க்யூ ஸோ மச்.